குடும்பத்துல அப்பப்போ மனக்கசப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வையும் இருக்கு. அதுக்காக உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாளா குரு இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரு காப்பாத்திட்டு இருந்தாரு. இந்த அஷ்டமத்து குரு அப்படிங்கிறது வந்து விரயம் இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்கறதுனால கவனமாக செயல்படணும். நிறைய பேருக்கு வெளிநாடு பிராப்தம் இருக்கு. ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்கன்னா வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு. பொதுவாவே வெளியூரு வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு கட்டாயம் தனுசு ராசியில இருக்கவங்க சென்று வரக்கூடியது. நீண்ட தூர பிரயாணம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தாய் வழி உறவுகள்கிட்டே நல்ல சுமூகமான உறவுகள்லாம் ஏற்படும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கி நல்ல உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே அரசியல்வாதிகள்லாம் இருக்காதுங்களா, 4ஆம் இடத்துல வந்து பதவி ஸ்தானம், ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரிய தலைவர், அதே மாதிரி ஒரு நல்ல போஸ்ட், கட்சி ரீதியா ஒரு நல்ல போஸ்ட், அது மூலியமா டெண்டர் கிடைக்கிறது, வருமானம் பார்க்கறது, இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்குள்ள ஒரு நல்ல அமைப்பு, மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அது மூலியமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவல்ல வந்து மீடியால உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அஷ்டமத்து குரு வந்து தனுசு ராசியில எந்த ஃபீல்டுக்கும் இல்லாம அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் ரொம்ப அற்புதமாகவும் அதிர்ஷ்டமாகவும் கட்டாயம் வேலை செய்யும். அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பான உயர்வான நிலை தான். பொதுவாகவே அஷ்டமத்து குரு வந்து அதிர்ஷ்டத்தை தான் அதிகமா கொடுக்க போது, ஆபத்து குறைவு தான். நீங்க பரிகாரங்கள் செய்யும் பட்சத்தில் எந்தவித ஆபத்துகள்லையும் நீங்க சிக்கிக்காம தப்பிச்சுக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.